பாகிஸ்தானுடைய பிரதமரா ஷபாஸ் ஷெரீப் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாரு. இங்க இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்கிறாரு. ஸோ யார் இந்த ஷபாஸ் ஷெரீப்? பாகிஸ்தானுடைய இந்த தேர்தல் சமயத்துல நிறைய சர்ச்சைகள் நடந்தது. கைது செய்யப்பட்டு இந்த முன்னாள் பிரதமர் சிறையிலலாம் இருந்தாரு. ஸோ என்ன பிரச்சனை, யார் இந்த ஷபாஸ் ஷெரீப், பாகிஸ்தான் அரசியல் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். பாகிஸ்தான் முஸ்லிம் லீக் நவாஸ் அப்படின்ற ஒரு கட்சியும் பாகிஸ்தான் மக்கள் கட்சி, இவங்க ரெண்டு பேரும் டாமினேட்டா இருக்கக்கூடிய கட்சி. இதற்கு முன்னாடி முன்னாள் பிரதமர் அப்படின்னு பார்க்கும்போது தெஹ்ரிக் இ இன்சாஃப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கட்சி, அதனுடைய தலைவர் தான் இம்ரான்கான். அவர் தான் இதுக்கு முன்னாடி பிரதமராக இருந்தார். ஸோ அவருடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்டு தான் போன வருஷம் 2022 ஷபாஸ் ஷெரீப் பிரதமராக இருந்தார். இப்போ மறுபடியும் 2வது முறையாக அவர் பதவியேற்றிருக்கிறாரு. அந்த வகையில் பாகிஸ்தானுடைய 24வது பிரதமராக இவர் தான் பதவியேற்கிறாரு. 23வது பிரதமரும் இவர் தான் அப்படின்னு சொல்லப்படுது. 2022 ஒரு குறுகிய காலம் இவர் தான் பிரதமராக இருந்திருக்காரு. ஸோ பாகிஸ்தானுடைய இந்த தேர்தல் நேரத்தில் ரொம்பவே பரபரப்பான ஒரு சூழல் தான் இருந்தது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ இதுக்கு முன்னாடி பிரதமராக இருந்த இம்ரான்கான் அவர் மேலே ஒரு ஊழல் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. ஸோ அதனால அவர் கிட்டத்தட்ட கடந்த ஆண்டு ஆகஸ்ட்ல இருந்தே அவர் சிறையில தான் இருக்கிறாரு. ஸோ அவருடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்டு கிட்டத்தட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம்லாம் கொண்டு அவருடைய ஆட்சியை கலைச்சு தான் ஷபாஸ் ஷெரீப் பிரதமர் ஆகிறாரு. ஸோ அவர் பிரதமர் ஆனதுக்கு அப்புறம் அடுத்த எலெக்ஷன் நவம்பர் மாதமே அந்த தேர்தல் வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் பல்வேறு காரணங்களால பிப்ரவரி 8ஆம் தேதி தான் இந்த தேர்தல் நடந்தது. ஸோ இதுலயே நிறைய சர்ச்சைகளும் இருந்தது. இம்ரான்கானும் அவருடைய கட்சியும் தேர்தலில் போட்டியிடுறதுக்கு தடை விதிக்கப்படுது. ஸோ அதனால அவருடைய கட்சி வேட்பாளர்கள் எல்லாருமே தனித்தனியா சுயேட்சையா நிக்கிறாங்க. ஸோ இந்த தேர்தலில் பெருசா அவருக்கு எந்த விதமான செல்வாக்கும் இருக்காது, அவர் வெற்றி பெற மாட்டாரு அப்படின்னு தான் எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா ரொம்பவே சர்ப்ரைசிங்கா கிட்டத்தட்ட அவங்களுடைய சுயேட்சை வேட்பாளர்கள் தான் 93 இடங்கள்ல ஜெயிச்சிருந்தாங்க. ஸோ பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 262 இடங்கள். அதுல இவங்களே, அதாவது இம்ரான்கான் கட்சியே கிட்டத்தட்ட 93 இடங்களை தனித்தனியா நின்னுமே ஜெயிச்சிருந்தாங்க. பிற கட்சிகள் இருக்கக்கூடிய, அதாவது ஷபாஸ் ஷெரீஃபினுடைய கட்சினான பாகிஸ்தான் முஸ்லிம் லீக் நவாஸ் கட்சி 74 இடங்களையும், பாகிஸ்தான் மக்கள் கட்சி 54 இடங்கள்லையும் ஜெயிச்சிருந்தாங்க. ஸோ 262 சீட்ல மெஜாரிட்டி அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 169 இடங்கள் ஜெயிச்சிருக்கணும். ஆனால் யாருமே பெரும்பான்மை ஜெயிக்கல. ஸோ 93 தான் ஹையஸ்ட். அதை விட எந்த கட்சியும் அதிகமான வெற்றி பெறலை அப்படிங்கும்போது இவங்க தான் ஹையஸ்ட். ஸோ யாரை எப்படி தேர்ந்தெடுக்கிறது, ஏன்னா பெரும்பான்மை வரவே இல்லை அப்படிங்கறதுனால பேச்சுவார்த்தைகள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஸோ வெற்றி பெற்றதன் படி பார்க்கும்போது இம்ரான்கான் தான் பிரதமராக பதவி ஏற்றிருக்கணும். இல்ல அவருடைய கட்சியிலிருந்து யாராவது அதுக்கு அடுத்த நிலையில இருக்கக்கூடியவங்க தான் பதவி ஏற்றிருக்கிறோம். ஆனால் இந்த பக்கம் ஆப்போசிட்ல என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா, பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் நவாஸ் கட்சியை சேர்ந்த ஷபாஸ் ஷெரீப்பும் பாகிஸ்தான் மக்கள் கட்சி, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இவருடைய ஆட்சியை கவிழ்க்கலாம், நம்ம ஆட்சிக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்றாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாலே ஆக்சுவலி இவங்க 75 சீட்டு, இவங்க 54 சீட் அப்படிங்கும்போது இதுவே பெரும்பான்மைக்கும் அதிகமாகவே இவங்களுடைய கூட்டணி அமைஞ்சிரும். ஸோ அந்த வகையில தான் இவங்க ஆட்சியை பிடிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த நாடாளுமன்ற தேர்தல் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்தது. ஸோ அதில் இந்த கூட்டணி, அதாவது ஷபாஸ் ஷெரீப் அண்ட் பாகிஸ்தான் மக்கள் கட்சி, இவங்களுக்கு ஆதரவாக கிட்டத்தட்ட 201 வாக்குகள் இருந்தது. இம்ரான்கானுடைய தரப்புல இருந்து போட்டிட்டு உமர் அயூப் கான் நினைக்கிறேன். ஸோ அவருடைய அவர் கிட்டத்தட்ட 92 வாக்குகள் தான் பெற்றிருந்தாரு. ஸோ அந்த வகையில தான் இவர் ஷபாஸ் ஷெரீப் பிரதமராக அந்த நாட்டினுடைய சபாநாயகரால் தேர்வு செய்யப்பட்டு அறிவிச்சிருக்கிறாரு, பிரதமராக பதவி ஏற்றுக்க போறாரு. ஸோ இவர் யார், இவரோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஷபாஸ் ஷெரீப் ஒரு வணிக குடும்பத்தை சேர்ந்தவர். கிட்டத்தட்ட 1990கள்ல இருந்து அரசியல் இருக்கக்கூடியவர். இவருக்கு முன்னாடி ரொம்ப தீவிரமா அரசியல் இருந்தது இவருடைய சகோதரர், இவருடைய அண்ணன் நவாஸ் ஷெரீப். ஸோ நவாஸ் ஷெரீப் தான் ரொம்ப தீவிரமா அரசியல் இருக்கிறார். ஸோ அவருமே பிரதமராக இருந்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட 3 முறை பிரதமராக இருந்திருக்காரு நினைக்கிறேன். அவர் பிரதமராக இருந்த காலகட்டத்தில் ஃபுல்லா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பஞ்சாப் அப்படின்ற மாநிலம், அந்த இடத்தினுடைய முதலமைச்சராகவும் சட்டமன்ற உறுப்பினராக தான் இவர் ஆரம்பிக்கிறார். ஸோ சட்டமன்றம், நாடாளுமன்றம், எம்பி, அதற்கு பிறகு முதலமைச்சராகவும் ஷபாஸ் ஷெரீப் இருந்திருக்கிறாரு. ஸோ குறிப்பாக அவர் பிரதமராக இருந்த எல்லா காலகட்டத்திலையும் இவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ பஞ்சாபினுடைய முதல்வராக ஷபாஸ் ஷெரீப் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 1999 அவர் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் அங்கே ராணுவ புரட்சி நடக்குது. ஸோ ராணுவ ஆட்சி அங்கே ஆனனால ஷபாஸ் ஷெரீப் கைது செய்யப்படுறாரு. அங்கே சென்ட்ரலை பொறுத்த வரைக்கும் நவாஸ் ஷெரீப் அவருமே கைது செய்யப்படுறாரு. அங்கே இருந்த ஜெனரல் அவருடைய
விமானத்தை கடத்த முயற்சி பண்ணதாகவும் அவரை தாக்க முயற்சி பண்ணது இந்த மாதிரியான சில குற்றங்கள்லாம் வந்து சொல்றாங்க. அதன் அடிப்படையில் நவாஸ் ஷெரீப் அவருடைய பதவி பறிக்கப்பட்டு அவருக்கு ஆயுள் தண்டனை வந்து விதிக்கப்பட்டது. ஸோ நவாஸ் ஷெரீஃபுக்கும் வந்து அவருடைய பதவி பறிக்கப்பட்டது. அப்போ ஆட்சிக்கு வரவர் தான் இம்ரான்கான். ஸோ அப்போ வந்து கிட்டத்தட்ட நவாஸ் ஷெரீஃப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு 8 மாதத்துக்கு அப்புறம் அவருக்கு ஆயுள் தண்டனை விதித்து ஒரு 8 மாதத்துக்கு அப்புறம் அவருக்கு வந்து இந்த இராணுவ ஆட்சி வந்து மன்னிப்பு வழங்குறாங்க. ஆனாலுமே அவரையும் அவரோட குடும்பத்தை சார்ந்த கிட்டத்தட்ட ஒரு 40 பேரை வந்து சவுதி அரேபியாவுக்கு நாடு கடத்துறாங்க. அந்த 40 பேரில் இப்போ பிரதமராக பதவி ஏற்றுக்கிட்டு இருக்கிற ஷபாஸ் ஷெரீஃபும் ஒருத்தர். ஆனால் நாடு கடத்தப்படுறாங்க. அதற்கு பிறகு 2007 ஆகஸ்ட்ல வந்து பாகிஸ்தான் நீதிமன்றம் வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பை வந்து வெளியிடுறாங்க. அதன் அடிப்படையில் வந்து ஷபாஸ் ஷெரீஃப் நவாஸ் ஷெரீஃப் இவங்க மறுபடியும் பாகிஸ்தானுக்கு வந்து அரசியல்ல வந்து பங்கேற்கலாம், அரசியல் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீர்ப்பை வந்து வழங்குறாங்க. ஸோ அப்படி 2007 அறிவிப்பு வெளியானதுக்கு அப்புறம் அவங்க வர்றாங்க. அதுக்கப்புறம் 2013 நடக்கிற தேர்தலில் மறுபடியும் இவங்க வந்து வெற்றி பெறாங்க. இவர் பஞ்சாப்ல முதல்வராகிறாரு. ஷபாஸ் ஷெரீஃப் பஞ்சாப் முதல்வராகிறாரு. இவர் வந்து மறுபடியும் நவாஸ் ஷெரீஃப் வந்து பிரதமராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அதற்கு பிறகு வந்து நவாஸ் ஷெரீஃப் பிரதமரா ஒரு ஸ்ட்ராங்கான இதா இருந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் 2018 தேர்தல் அப்போ வந்து நவாஸ் ஷெரீஃபுக்கு பதிலாக அவருடைய சகோதரனா ஷபாஸ் ஷெரீஃப் இவர் வந்து பிரதமர் வேட்பாளரா தேர்ந்தெடுக்கப்படுறாரு. ஆப்போசிட்ல வந்து இம்ரான்கான் இருக்காரு. ஸோ இவங்க 2 பேர்ல யாரு அப்படின்னு பார்க்கும்போது அந்த தேர்தலில் இம்ரான்கான் தான் வந்து வெற்றி பெறாரு. இவர் வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார். யார் ஷபாஸ் ஷெரீஃப் வந்து எதிர்கட்சி தலைவராக வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு. ஸோ இம்ரான்கானுடைய ஆட்சி நடந்துட்டு இருக்கும்போது மறுபடியும் ஒரு ஊழல் புகார்ல ஷபாஸ் ஷெரீஃப் வந்து கைது செய்யப்படுறாரு. ஆனால் ஒரு 7 மாசத்துலேயே அவர் வெளியே வந்துடுறாரு. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் 2020-21 இந்த சமயத்தில் தான் வந்து இம்ரான்கானுடைய ஆட்சியை கவிழ்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்களுடைய கட்சியும் பாகிஸ்தான் மக்கள் கட்சியும் சேர்ந்து அது வந்து ஒரு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அங்கே ஒரு நைட்டு டின்னர் வந்து பிளான் பண்ணுறாங்க. ஸோ அந்த டின்னருக்கு அப்புறம் தான் இவங்க 2 கட்சியும் கூட்டணி அமைக்கிறாங்க. கூட்டணி அமைச்சு இவருடைய ஆட்சியை வந்து கலைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்குது. இவர் கொஞ்ச நாள் பிரதமராக இருக்காரு. மறுபடியும் இப்போ இந்த தேர்தலில் இவர் வெற்றி பெற்று இவருக்கு தான் பெரும்பான்மை கிடைச்சிருக்கு. இந்த 2 கட்சியும் கூட்டணியில் இருக்கிறனால. ஸோ 93 இடங்களை விட கிட்டத்தட்ட பெரும்பான்மையோட 169 சீட்டை விட இவங்களுக்கு அதிகமான சீட்டுகள் இருக்கனால இவர் தான் இப்போ வந்து வெற்றி பெற்றிருக்கதா வந்து சொல்லப்படுது. ஸோ இவர் வந்து பிரதமராக வந்து பதவியும் வந்து ஏற்றுட்டு இருக்காரு. ஸோ இதுதான் வந்து பாகிஸ்தான் அரசியலில் நடந்திருக்கக்கூடிய விஷயம். ஸோ இந்த பிப்ரவரியில தான் வந்து பாகிஸ்தானில் வந்து நிறைய இந்த தேர்தல் அப்போ கலவரங்கள், கிட்டத்தட்ட மக்கள் ஓட்டு போடுறதுக்கே அவ்வளோ பலத்த பாதுகாப்போடு இருந்தது. ஓட்டிங் பர்சன்டேஜுமே வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்தது. ஸோ ஒரு பரபரப்பான தேர்தல் சூழ்நிலையில தான் இந்த வாக்கெடுப்பு எல்லாமே வந்து நடந்தது. ஸோ அதில் பல்வேறு பிரச்சனைகளுக்கு அப்புறம் இப்போ பிரதமராக ஷபாஸ் ஷெரீஃப் வந்து ஆட்சியை வந்து பிடிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது.